எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, தேவனுடைய பிள்ளைகளின் விசுவாசம் எதின் மேல் ஆதாரமாக இருக்க வேண்டும். உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது எண்ணற்ற மதங்கள் இருக்கிறது. மதம் என்ற பெயரை கொண்டு எந்த மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்தையோ தேவனையோ அறிவது மிகவும் கடினம். தேவனுடைய மார்க்கத்தில் வாழும்பொழுது நமக்கு விசுவாசம் வேண்டும். உலகத்தில் அநேக விசுவாசங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய விசுவாசம் எதின் மேல் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்வோம். ரட்சிப்பு என்றால் என்ன என்று கடந்த பகுதியில் கூட நாம் பார்த்திருக்கிறோம். ரட்சிப்பு இரண்டு வகைப்படும். ஒன்று சரீர பிரகாரமான விடுதலை, இன்னொன்று ஆத்மாவிற்கு விடுதலை. சரீர பிரகாரமான விடுதலைக்காகத்தான் நியாயாதிபதிகளிலே அநேக நியாயாதிபதிகள் இஸ்ரவேலர்களை காத்து வழிநடத்தி அவர்களை சமாதானத்தின் பாதையிலே அழைத்து சென்றார்கள். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால், நம்முடைய இரட்சிப்பிற்காக. இரட்சிப்பு என்று நாம் இங்கே சொல்லும் பொழுது, அதாவது நித்தியமான அழிவிலிருந்து நம்மை மீட்டு கொள்வதற்காக இயேசுவின் நாமத்தில் இரட்சிக்கப்பட்டால் மட்டுமே அந்த அழிவிலிருந்து, ஆத்துமா அழிவிலிருந்து தப்பிக்க முடியும். ஒரு கேள்வி நம்முடைய மனதில் உருவாகலாம். என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் உள்ள சரீர பாடுகளிலிருந்து விடுதலை பெற முடியுமா? உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் பாடுகளும் தேவைகளும் அவசியங்களும் கஷ்டங்களும் இருந்தே தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதன் அவன் வாழ்கிற எல்லா சூழ்நிலையிலும் கூட தேவனை, அவருடைய சட்ட திட்டங்களை, அவருடைய தீர்மானத்தை அறிந்து கொண்டவனாக செய்கிற வேலையிலே உண்மையும் உத்தமமும் நீதியுமாக வாழும்போது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இந்த பூமியிலிருந்து அவரை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதன் உலகத்தில் பாடுகள் இல்லாமல் எல்லாவற்றிலும் விடுதலையாக இருப்போம் என்பது அல்ல. இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் மீது வைக்கிற விசுவாசம் நாம் வாழ்கிற எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை விட்டு தூர போகாமல் அவரை அண்டி வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதனுக்கும் உள்ள சாதாரணமான ஒற்றுமை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 13:2 நாம் படிக்கும் பொழுது, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இங்கே சொல்லப்படுகிற அன்பு நாம் நம்மீது வைக்கிற அன்பு அல்ல. தன்னை எவ்வளவு நேசிக்கிறோமோ அதை போல பிறரை நேசிக்கிற குற்றமில்லாத அன்பையே இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரவர் தங்கள் விருப்பங்களை தங்களை நேசிக்கிறதிலே பெரியது ஒன்றுமில்லை. ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் இதை தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் பிறரை நேசிக்கக்கூடிய அந்த அன்புதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் பிறரை நேசிக்கிற அந்த முயற்சியோ, தாமாக பிறரை நேசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், அது முழுமை பெறுவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மீது வைத்திருக்கிற அந்த அன்பை உணர்ந்தவராய் பிறர் மீது வைக்கிற அந்த அன்பு உண்மையாகவே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவராய் பிறர் மீது வைக்கிற அன்பே உண்மையான ஒரு அன்பாக இருக்க முடியுமே தவிர,
நம்முடைய தவமான வாழ்க்கையிலும் தியாகங்கள் செய்கிறதினாலும் இயேசுவின் அன்பிற்கு ஈடான அன்பு உணர்வோ நம்மால் உணர்ந்து கொள்ளவோ அது முழுமை அடைவோ முடியவே முடியாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அப்படியென்றால் நாம் நம்பப்படுகிற காரியங்களிலே உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். அதில் சந்தேகம் இருக்கவே கூடாது. அதற்கு பெயர்தான் விசுவாசம், அதற்கு பெயர்தான் ஆதாரம். காணப்படாதவைகளின் நிச்சயம், அதாவது நாம் காணவில்லை, ஆனால் அது உறுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான், அதாவது ஆண்டவராகிய இயேசுவின் மீது வைக்கிற நம்பிக்கை மட்டுமே அவரிடமிருந்து தயவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றுகிற அழிந்து போகக்கூடிய ஆத்துமாவாக, எடுத்துக்காட்டாக குடியினாலே தன்னுடைய குடும்பத்தை இழந்து, பிரச்சனையினாலே குடும்பத்தை இழந்து, கவலை, கடன், தொல்லை, இப்படி எத்தனையோ தவறுகள் தன்னால் தன்னுடைய குடும்பத்தை இழந்து அவதிப்படுகிற குற்ற உணர்வால் அழிந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா ஆண்டவராகிய இயேசுவிடம் வரும்பொழுது அவரின் உயிர் தெழுந்த வல்லமை அந்த மனிதனை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே 2 பக்கங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த அவர்களுடைய வாழ்க்கையின் நிலை. அவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை மாற்றிக்கொண்டு அவர்கள் சமாதானத்தின், சந்தோஷத்தின் பாதையிலே நடக்கிற ஒரு முக்கியமான 2 பகுதிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக அவர்களுக்குள்ளே மன நிம்மதி, அழுகை, பிரச்சனை, வேதனை, இதயத்தில் பாரம், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தருகிற மனதின் சமாதானம், நிம்மதி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்முடைய பிதாவாகிய தேவனையும் விசுவாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கிறதை பார்க்கும் பொழுது நாம் ஆபிரகாமை நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் மீது அவன் வைத்த விசுவாசத்தினால் அவன் விசுவாசத்தின் தந்தை என்று நாம் எல்லோரும் சொல்லுகின்றோம். மட்டுமல்ல, தேவன் ஆபிரகாமிடம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆகையினாலே அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் சந்ததியை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இஸ்ரவேலர்கள் என்று பெயரையும் சூட்டினார். இன்றளவும் இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்றால் ஆபிரகாம் தேவன் மீது வைத்த அந்த நம்பிக்கை, விசுவாசம், அதனுடைய பலனையே இன்றும் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையை பெற்று உலக நாடுகளிலே தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களோடு இன்றும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலும் நாம் கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானது அல்ல, தேவன் நம் மீது வைத்த கிருபையே. ஆக நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் உயர்ந்தது அல்ல, தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார் என்கின்ற அந்த உணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்நாளில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான சத்தியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம், ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு வாழ்க்கையில் மாறும், பண கஷ்டம் தீர்ந்துவிடும், என்னுடைய வாழ்வாதாரம் மாறிவிடும், வசதியாக மாறிவிடுவேன், என்னை இழிவாக பேசுகிறவர்களுக்கு முன்பாக நான் வசதியாக உயர்ந்து நிற்பேன் என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாம் கவனிக்கும் பொழுது, விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மெத்தையின் மீது வாழ்க்கை அல்ல, முள்ளின் மீது வாழ்க்கை. அப்படி என்றால் நாம் வாழ்கிற எந்த சூழ்நிலையிலும் அவரை மறுதலிக்காமல் அவருடைய அன்பின் கிரியைகளை நமக்குள் தரித்து கொண்டு எல்லா நாட்களிலும் தேவனுக்கு மகிமையாக வாழ்கிற அந்த மனமாற்றமே உண்மையான இரட்சிப்பின் வெளிப்பாடு. 2 பேதுரு 1:14 இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் கொள்ள ஏதுவாக இருக்கும்படி பிரயாசப்படுகிறேன். அதாவது இந்த சரீரமாகிய இந்த கூடாரத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரை தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய ரட்சிப்பையும் அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பது நியாயம் என்று எண்ணுகிறேன். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களிலே ஒருவனாக இருந்தான். அவரோடு ஊழியம் செய்தான். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்தான். ஆனால் அவரை கைது செய்யும் பொழுதோ சிதறி ஓடுகிற ஆடுகளாக ஓடினார்கள். இயேசுவோ சிலுவையில் பலியானார். பலியான இயேசு உயிர்த்தெழுந்து வருகிற பொழுது, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிற பொழுது பேதுருவுக்குள் இருந்த பயம், பதற்றம், தடுமாற்றம், சந்தேகம் இவையெல்லாம் நீங்கி அவனுக்குள்ளே ஒரு தேவன் மீது வைத்திருக்கிற அந்த வைராகியம், தெளிவு, தைரியம், நம்பிக்கை, விசுவாசம் அவனை என்ன பேச சொல்லுகிறது என்றால், இந்த கூடாரத்தில் நான் உயிரோடு இருக்குமளவும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமையை, மகத்துவத்தை சொல்லிக்கொண்டே பிறருக்கு நினைவூட்டி கொண்டு இருப்பதே எனக்கு பெரியதொரு நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, நான் மரித்து போன பின்பும் நான் சொன்னவைகளை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டே உங்களை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆத்துமாவிற்கு உயிர்ப்பிப்பும் இரட்சிப்பும் கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிற அந்த விசுவாசத்தின் உறுதி நிமித்தம் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுகிறேன். அதாவது என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ளே வருமானால் கண்டிப்பாக அங்கே பொறுமை, தாழ்மை, தயவு, அன்பு, கருணை, நீதி, தயவு இவை எல்லாம் வந்தால் மட்டுமே உண்மையாக இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிற முதன்மையான அடையாளம். இவைகள் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னை ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறது வெறும் தண்ணீரில் எழுதுகிற வார்த்தையைப் போலவே இருக்குமே அன்றி அதில் ஒரு பயனும் இல்லை என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் அன்பினாலும் பொறுமையினாலும் பலப்பட வேண்டியதாக இருக்கிறது. கலாத்தியர் 5:6 இரட்சகராகிய இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் உண்டென்றும் விருத்த சேதனம் இல்லாததென்றும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆண்டவராகிய இயேசு ஒரு சாட்டையை எடுத்துக்கொண்டு அவருடைய சபையிலே, அவருடைய ஆலயத்தை வியாபார கூடாரம் ஆக்கிய மனிதர்களை ஓட ஓட அடித்தார். அவர் ஒரு இரட்சகராக, ஒரு பலியாகக்கூடிய ஒரு ஆடாக வரும்பொழுதே அவர் அப்படிப்பட்ட ஒரு கோபத்தை வைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் நியாயாதிபதியாக வருகிற பொழுதோ,
நாம் அவரை ஏற்றுக்கொண்டோர், உம்முடைய விசுவாசத்தில் வாழ்ந்தோம் என்று நாம் அவர் முன்பதாக பொய்யை சொல்லுகிறவர்களாக இருப்போமானால் அவர் நியாயாதிபதி. அவரிடத்திலே வித்தியாசம் இல்லை, பாகுபாடு இல்லை, வேறுபட்ட கண்கள் இல்லை. அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவர் தீர்ப்பை சரியாக கொடுக்கிறவர் ஆகபடியால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாமல் அன்பினால் கிரியையை செய்கிற விசுவாசமே நமக்கு உதவும். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் அனுப்பின அவரின் பிதாவிற்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருந்ததினாலே அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு திரும்ப பிதாவினால் எழுப்பப்பட்டார். ஆக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால் கல்லின் மீது கட்டின ஒரு வீடாக இருக்க வேண்டுமே தவிர மண்ணில் மேல் கட்டின ஒரு மாளிகையாக இருக்கும் பொழுது அது மழை வெள்ளம் வந்தது, அடித்து சென்றது. ஆக ஆதாரம் இல்லாமல் கட்டுகிற வீடும் நம்பிக்கை இல்லாமல் இயேசுவிடம் வைக்கிற விசுவாசமும் நம்மை ரட்சிப்பின் பாதையிலே நடத்தவே முடியாது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களாகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்திருங்கள். ஆகவே தேவனிடத்தில் நாம் வைக்கிற வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் அதனுடைய பிரதிபலன், அதனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது நமக்குள் முழுமையாக கிடைக்கும் என்றால் நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் உறுதியினாலே கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆக என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய விசுவாசம் எதின் மீது ஆதாரமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும், அவர் நம்மை ரட்சிக்க இந்த பூமியில் வந்து நமக்காக பலியானார் என்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசமே நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்த்தோம். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மீது வைப்போம், இயேசுவின் மீது வைத்து நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்வோம். அடுத்த பதிவு வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.